ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு லைன்மேன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தில் தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு உப்பளம் பகுதியை காட்டுறாங்க. அங்கே தான் சார்லி லைன்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு பையனும் இருக்காரு. அவர் தான் படத்தோட ஹீரோ. அவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக எரியக்கூடிய ஒரு லைட்டிங் ப்ராஜெக்டை பண்ணி அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயத்துல அந்த பகுதியில் உள்ள கெமிக்கல் ஃபேக்டரி மூலமா நிறைய பேர் கேன்சர் நோயால கஷ்டப்படுறாங்க. அதனால அந்த ஃபேக்டரிக்கு எதிராக ஒருத்தர் போராட்டம் பண்றாரு. அது மட்டும் இல்லாம உப்பளத்தோட ஓனர் திருட்டுத்தனமா போஸ்ட்ல இருந்து கரண்டை இழுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அங்க உள்ள சில பேர் கரண்ட் அடிபட்டு இறந்து போயிருந்தாங்க. இது போக அந்த ஓனர் அங்க உள்ள மக்களுக்கு கந்து வட்டிக்கு காசை கொடுத்து வட்டி கட்ட முடியாதவங்கள ரொம்ப கொடுமையும் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி பல பிரச்சனைகள் அந்த உப்பளம் பகுதியில நடந்துட்டு இருக்கு. கடைசியா அந்த மக்களோட பிரச்சனைகள் சரியாச்சா இல்லையா, ஹீரோ அவரோட ப்ராஜெக்டுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், இந்த படம் ஒரு உண்மை சம்பவமா இருக்கிறதுனால படம் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல அந்த உப்பளத்தையும் அங்க உள்ள மக்களோட வாழ்க்கை முறையையும் காட்டின விதம் ரொம்ப யதார்த்தமா இருக்கு. அதுலயும் அவங்க பேசுற தூத்துக்குடி ஸ்லாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ அவரோட ரோலை ஓகேவா பண்ணிருக்காரு. ஹீரோவோட அப்பாவை நடிச்ச சார்லியும் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. படத்தை நடிச்ச எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படி ஒரு புது விதமான விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்க என்னெல்லாம் கஷ்டப்படணும் அப்படிங்கறத படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. இந்த படம் 1.25 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட சினிமாட்டோகிராஃபி சூப்பரா இருக்கு. பிஜிஎம் படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்துல உள்ள சில விஷயத்த இன்னுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம். குறிப்பா சொன்னா, ஹீரோ சிஎம் பாக்குறதுக்காக சென்னைக்கு போவாரு. அப்பவும் போல இவரை போலீஸ் ஒரு கேஸ்ல அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருவாங்க. பட் அது என்ன கேஸ், எதுக்காக இவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படிங்கறத படத்துல டீடைல்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி ஒருத்தர் கெமிக்கல் ஃபேக்டரியை எதிர்த்து போராட்டம் பண்ணுவாரு. அவருக்கு என்னாச்சு அப்படிங்கறதையும் படத்துல டீடைல்டா காட்டல. படத்தோட கிளைமேக்ஸும் படத்தை முடிக்கணுமே முடிச்ச மாதிரி தான் இருக்கு. படத்துல ஒரு ரவுடி ஒரு லேடி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். அதுக்கப்புறம் அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு படத்தோட லாஸ்ட்ல தான் அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு ரிவீல் பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப எமோஷனலான சீனா இருந்தாலும் அதை அப்பவுமே ரிவீல் பண்ணாம படத்தோட லாஸ்ட்ல ரிவீல் பண்ணதுனால அது எமோஷனலா கன்வே ஆகவே இல்லை. இதே மாதிரி படத்துல உள்ள நிறைய எமோஷனல் சீன்ஸை சும்மா லைட்டா தான் காட்டியிருக்காங்க. அதனாலேயே இந்த படம் அந்த அளவுக்கு நம்மளை கனெக்ட் பண்ண வைக்கல. படத்துல நிறைய பிரச்சனைகளை பத்தி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் அதை எதுவுமே ப்ராப்பரா சொல்லல. இந்த படத்தை உதயகுமார் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல ஜெகன் பாலாஜி, சார்லி, சரண்யா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா, ஒரு ஆவரேஜான டிராமா மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் ஆகா ஓடிடில அவைலபிளா இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.